என்னடா இது? இது ஆசை, இது பாசம், கண்ணீரா கரையுது. இது வாழ்க்கை, இது கனவு, விழியிலிருந்து வழியுது. முதல்ல காமராசா பாடு பாடுன்னு சொன்னீங்களே, என்ன பாட வச்சு பாத்தீங்களே, இது என்ன பாட சொல்ல யார் இருக்கா? பாடையில பொறிகளே கண்ணடிச்சு ஜாட காட்டி கை நிறைய காசு தந்து, கை நிறைய காசு தந்து இப்ப களவாரி போறீங்களே. தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா, தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா, தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா. முடியல சோறு இருக்கு. அடேங்கப்பா, உப்புள்ள வாட வருது. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இங்க எதுக்கு வந்த? 4 தெரு முடிச்சுக்கிட்டு 5ஆவது தெருக்கு வந்துக்கிறேன். 4 தெரு முடிச்சுக்கின்னு 5ஆவது தெரு வந்தியா? என்னத்துக்கு வந்த? பாப்பா பீப்பா மறந்துக்கிட்டு பாப்பா வாங்க. என்ன வேணும்? நான் பிச்சைக்காரி. பிச்சைக்காரியா? இந்தா எடுத்துட்டு போ. கிளம்பு கிளம்பு. 50 ரூபாவா? இந்த 50 ரூபாய் அசலுக்கே தேராதே. அசலுக்கே தேராதா? அப்படி என்ன முதல் போட்ட? குழந்தை. இந்தா அந்த பேச்சுக்கு இடம்ல. நானே அதை பத்தி கவலைப்படுதல. கிளம்பு. என்னங்க இது யாரு குழந்தை சொல்ல போறியா இல்லையா? குழந்தை பார்த்தால தெரியலையா? பார்த்தா எப்படி தெரியும்? யாரு குழந்தை சொல்லுடி. நான் சொல்றேன் சார். நீ என்ன சொல்ல போற? உன் வீட்டு பக்கம் நான் வரவே இல்லையே. சார் குழந்தைக்கு 50 ரூபாய் வாடகை கொடுத்து எடுத்து வந்து கொஞ்சம் மேல கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். கொடுக்கலாம் கொடுக்கலாம். மேல ஏன்டி இப்படி பண்ண? எல்லாம் உன்னாலதான்யா. என்னலையா? நான் ஒண்ணுமே பண்ணலடி. நீ ஒண்ணுமே பண்ணாதனாலதான் இந்த வேணா. ஏமா குழந்தை கொடுத்து எப்படி அசிங்கமா பண்ணி வைப்ப? அசிங்கமாவா? ஏமா குழந்தைய அழகா Dress போட்டு பூ வச்சு பவுடர் அடிச்சு சோடிச்சு வச்சிருக்கா, அத போய் அசிங்கங்கற? போங்க சார், இப்பெல்லாம் குழந்தை அழகா இருந்தா யார் பிச்சை போடுவாங்க? இத புடிங்க. நீ வா செல்லம், நம்ம போலாம். ஐயோ 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 பிச்சைக்கு நங்கிட்டல பாத்து ரொம்ப அடிவாகி இருக்கே. ஐயோ போச்சு. அம்மா தாயே, அந்த பாக்கியம் தான் எனக்கு இல்லையே.
என்னடி ஒரே சிரிப்பா இருக்கு? கனவா? என்னடி மறுபடியும் கனவா? ஆமா. அறிவுமதியா? விட்டு யதார்த்தத்துக்கு வாடி. ஏண்டி? இன்னும் அறிவுமதி கிட்ட இருந்து ஃபோனே வரல. உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? தினேஷை வச்சு அறிவுமதி கிட்ட காண்டாக்ட் பண்ண சொல்லலாம். நாளைக்கு இதே டைமுக்கு வீட்டுக்கு வந்துடு. சிரிச்சு சிரிச்சு பேசுவாளுங்க, உம்முன்னு போறாளுங்க, உம்முன்னு வாராளுங்க. வயசு பொண்ணுங்களே இப்படிதாம்மா. அப்படியா? ஆமாமா. நீ போய் டீ போடுறா, போடா. ஓகேம்மா ஓகேம்மா, வந்துருமா. நீங்களும் போங்கடி. இதுங்களுக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். ஏய், இங்க வாடா. எங்கடா போற? சின்னம்மா எடுத்துட்டு போறமா. இங்க வைடா. அந்த போனை எடுறா. சரி, நீ வீட்டுக்கு போடா. படிக்கிற பிள்ளைங்க டீ பிஸ்கட் சாப்பிட்டு நல்லா படிங்க. நல்ல நியூஸ் இல்லடியா. என்னாச்சு தினேஷ்? அவன் இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்லை. என்ன?
அவன் தாத்தா செத்துற பிறகு லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கான். தாத்தா செத்துட்டாரு பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு இதுவா நேரம்? அன்பரசி முழுகாம இருக்கா. அன்பரசி கல்யாணம்னாலே அவன் கிர்றன் ஆயிடுறான். அவன் என்ன அவனுக்குள்ள ஒரு மனத்தடை. என்ன மனத்தடை? தப்பு பண்ணிட்டோமோங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கு. குற்ற உணர்ச்சி இருக்குன்னு இன்னொரு குற்றம் செய்யறதா? அம்மா இப்படி செய்யலாமா நீ? பெத்த பொண்ணு பேசுறதே ஒட்டு கேக்குறியா நீ? ஆமாண்டி, வயசு பொண்ணோட அம்மா இப்படிதான் இருப்பா. இல்லனா நீ அவள மாதிரி ஆயிருப்ப. நான் உன்னை தாண்டி சந்தேகப்பட்டேன், பார்த்தா இவன். நீ ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிறமா. உன் காலில் விழுந்து கேட்குறேன், இதை பத்தி ஏதாவது சொல்லி அவ வாழ்க்கைய பாழாக்கிடாத. நீ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதம்மா. நான் யார்கிட்டடி சொல்ல போறேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? அம்மா அம்மா அம்மா, நான் செத்து போயிட்டேன்டி, நான் செத்து போயிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? என்ன சாவடிச்சிட்டேடி, என்ன சாவடிச்சிட்டே. அம்மா, அவ்வளவுதான் சாவடிச்சிட்டீங்க பாவி. முழுகாம இருக்கேன்னு சொல்லி எங்களை முழுகடிச்சிட்டியேடி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை ஊருக்கு அனுப்பணும். இப்ப மானம் கெட்டு வந்து நிக்கிறியே. ஊர் குழந்தைக்கெல்லாம் ஒழுக்கம் சொல்லி கொடுத்தனே, இப்படி ஒழுக்கம் கெட்டவள ஆயிட்டியேடி. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளுங்களேம்மா. சொல்றத நாங்க என்னடி கேக்குறது? உன்னால மானம் போச்சு, மரியாதை போச்சு. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு. ஓசி பேப்பர் படிக்கிறவர் வந்திருக்காரு போல, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா அம்மா, ஏதோ ஒரு சைத்தான் தான் பின்தொடர்ந்து வருது. அம்மாடி, ஒண்ணுமே புரியலையே. பொண்டாடி கூட காணுமே. பத்திரகாளி, பத்திரகாளி இல்லடா, உன் பொண்டாட்டி பாஞ்சாலி. பாஞ்சாலியா? ஐயோ, எதுக்குமா பெருச்சாலி அடிக்கிற மாதிரி என்ன அடிக்கிற? ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, சொல்லிட்டு அடி, படாத இடத்துல பற்ற போகுது. ஐயோ ஐயோ, ஏய் இந்தியா ஓடுற. ஏய் இந்தியா பண்ணால ஓட மாட்டேன், இந்தியா வந்தாலும் ஓட மாட்டேன். உட்காரு. யோ, அந்த பொண்ணோட விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா? எல்லாம் உன்னாலதான். அந்த பொண்ணு என்ன பண்ணுமோ, என்ன நடக்குமோ தெரியலையே. நமக்குள்ள இருக்கிற ஆசையும் உன்னால கெட்டு போயிரும் போல இருக்கே. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேயா? உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கிட்டையும் சொல்றேடி. நீ சொல்லாம எப்படியா தெரிஞ்சது? எப்படியா தெரிஞ்சது? யோ, என்னடி கத்திரிக்காய் நறுக்கிட்டியா? என்னடி காய் நறுக்க சொன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? வா, இப்படி வா. நறுக்கிட்டியா இல்லையா? என்ன சொல்லு, சமையலுக்கு நேரம் ஆச்சு. அன்பரசி வாழ்க்கையை கெடுத்துட்டியே உன்னை. கத்தி அடிடி, நான் உன் அம்மாடி. நீ அம்மா இல்ல, பெரிய வில்லி. இதுக்காக பெத்தம்மாவே கொட்டிடுவேடி. அப்ப நான் வேற அன்பு வரல. நீ வெறியில இருக்க, கத்தி எடுடி, என்ன கொன்னுட போற. உன்னை கொல்லத்தான் போறேன்.
விடுடி, என்ன விட்டுறி, என்ன விட்டுறி, விட்டுறி, விட்டுறி. அவளை தொலைச்சிட்ட அவளை தலைமுடிக்கிட்டமா ரொம்ப சந்தோஷமா இருக்க. தலைமுடிக்கிட்ட என்னங்க என்னங்க ஆச்சு? உன்னால மட்டும் நிம்மதியா தூங்க முடியுதா சொல்லு. ஒரு நிமிஷத்துல உலகம் எப்படி எல்லாம் மாறிடுச்சு பாத்தியா?